அனைவருக்கும் வணக்கம். இந்த இஎம் இசை வெளியீட்டு விழாவில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கல. இந்த படத்துல ஒரு பங்கு கொண்ட கலைஞராக தாங்க நான் கலந்துக்கிறேன். பாக்கியராஜ் சார்கிட்ட போன்ல தான் அழைச்சேன். மாணவி சார்கிட்ட சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எந்த மறுப்பு இல்லாம சார் ஒன்று வந்துட்டாரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். சினிமா வந்து நேஸ்டா தான் அந்த பெருந்தன்மை எல்லாம் இருக்கும். இப்போ இங்க இருக்க எல்லாருமே நம்ம அழைச்சி வந்திருக்கவங்க தான். வெங்கடேஷ் சார் என் மனசு அழைச்சிச்சு, அது நம்ப மூலமா வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. வெங்கடேஷ் சார் பேசும்போது பாக்கியராஜ் பாதிக்கலாம் யாருமே படம் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. நான் இண்டஸ்ட்ரிக்கு அசிஸ்டண்டா வரக்கு முன்னாடியே ஒரு பாதிப்பு. இங்க நிறைய பேர் என்னவாங்க, அவர் டிஸ்கஸ்ல உட்காரணும், அவரோட டிஸ்கஸ் பண்ணணும், அவரோட உட்காந்து பேசுறதே பாக்கியம் அடிச்சிருப்பாங்க. நான் ஸ்கூல் 10th படிச்சுக்கிற டைம் நினைக்கிறேன். ஜெமினி சினிமாவில் ஒரு போட்டி வச்சிங்க சார், கதை போட்டி. அதுல வந்து இன்ட்ரோல் வரைக்கும் கதை சொல்லிடுவாரு சார். ஒரு கதையில அந்த ஒரு இதாக சொல்லிப்பார்ல, ஒரு படத்துல வந்து இன்ட்ரோலுங்கிறது தான் ஒரு முடிச்சு. அந்த முடிச்ச எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா போறோமோ அந்த அளவுக்கு இன்ட்ரோல் பவரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முடிச்ச அவுக்குறது, ஒவ்வொன்றும் அவுக்குறது தான் அடுத்து செகண்ட் ஹாப் திரைக்கதையா சிறப்பாக அமையும். ஜெமினி சினிமாவில் இன்று வரைக்கும் கதை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள கதை அங்கேயும் முதல்ல சினிமாவுக்காக நான் கதை யோசிச்சேன். சினிமாவுக்காக கதை யோசிக்க வச்சது பாக்கியராஜ் சார் தான். யோசிச்சு போட்டிக்கு எழுதி அனுப்புனேன். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இருந்தாலும் அதான் ஃபர்ஸ்ட் சினிமாவுக்காக என்னை கதை எழுத வச்சது பாக்கியராஜ் சார் தான். பாக்கியராஜ் பத்தி இப்போ பேசிட்டே இருக்கலாம். அவன் எப்படின்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அப்புறம் மூணு தான். முன்னெல்லாம் திரைக்கதை டைரக்ஷன் தான் இருக்கும். இந்த கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது மூணையும் போட்டா தான் அவன் தான் முழுமையான டைரக்டர் அப்படின்னு ஒரு வந்துச்சு. டி ராஜேந்திர ஒருத்தர், அப்புறம் சார். அதுக்கப்புறம் அந்த இது மூணு போடணும். கதை வசனம் ஒருத்தர், திரைக்கதை டைரக்ஷன் ஒருத்தர்னா அது டைரக்டருக்கு மதிப்பு இருக்காது. அப்போ ஒரு இயக்குனருக்கு மதிப்பு விளக்க செஞ்சது பாக்கியராஜ் சார் தான். அப்போ இப்ப மலையாளத்தை சொன்னீங்கல்ல, மலையாளத்துல வந்து எப்படின்னா இங்க தமிழ் ஃபீல்டு ஏன் இப்படி இருக்கு, மலையாள ஃபீல்டு ஏன் இன்னைக்கு சிறந்து விளங்குது அப்படின்னா, இங்க ப்ரொடியூசர் என்ன பண்றாங்க, ஒரு நான் பாக்கியராஜ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவனுக்கு நிற்கிறேன். ஆமா, எத்தனை ஒர்க் பண்ணிக்கிறேன், பாக்கியராஜ் 10 ஒர்க் பண்ணியிருக்கேன். முந்தான முடிச்சு தூணு வச்சு டார்லிங் 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 நான் சொல்லிட்டு ஓகே ஒரு கதாசிரியர், ஓகே பட்டுக்கொடை புறவர் கதை கதை சார் நான் இயக்க போறேன் அப்படின்னா அந்த பிடிச்சி ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு கதையே பண்ண தெரியல, நீ என்னடா டைரக்டர், அங்கே அடிவிட்டு போறோம். நான் ஒரு நாவல் தூக்கிட்டு போயிட்டு, சார் அந்த நாவல் நல்லா இருக்கு சார், இதை நான் படம் பண்ணலாம்னு இருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நீ யார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்க சார்? நான் பாரதிட்ட 5 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கதை இது நாவல் சார். யார் நாவல்? யார்? வேற ஒரு நாராயணன் சாரோட நாவல். நம்ப மாட்டாங்க. ஏன்டா ஃபர்ஸ்ட் படம் உனக்கு கதையே ஒன்று தெரியல, நீ எப்படி டைரக்ஷன் கொடுக்குறது? தமிழ் பிடிச்சல சொல்றேன். இங்க டைரக்டர்னா அவர் தான் கதை எழுதணும், அவர் தான் வசனம் எழுதணும், அவர் தான் திரைக்கதை எழுதணும், இப்போ அவர் தான் பாட்டு எழுதணும். நல்ல வேலை இடையில பாக்கியராஜ் வந்து இசையமைச்சிட்டாரு.
பாட்டு எழுதிட்டாரு, பாட்டு பாடிட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் மெயில் ஏத்தல சார். இல்லைன்னா இப்போ வர்றவங்களா கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், பாட்டு பாடணும், நீதான் டைரக்ஷன் இத்தனை இருந்தா தான் உங்க டேரக்டர் ஒத்துக்கணும்னு ஆயிருக்கும். கொஞ்சம் அதில் தவிச்சிட்டோம். அதான் மலையாளத்தில் அப்படி இல்லை. மலையாளத்தில் இன்னைக்கும் ஒருத்தர் டைரக்டருக்கு என்ன அனுபவம். ஜோஷ் ஒர்க் பண்ணியிருக்கியா, பாசிட் ஒர்க் பண்ணியிருக்கியா, சித்திட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா? அப்போ இந்த பெரிய டைரக்டர்கள் தான் 5 ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அந்த நம்பிக்கை ஃபர்ஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சார் என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு சார், இது சார் அப்படின்னா கதை டிபார்ட்மெண்ட் வேற, டைரக்ஷன் அனுபவம் வேற. அங்கே டைரக்ஷன் அனுபவத்தை பார்க்குறாங்க, கதையும் தன்மையை பார்க்குறாங்க. தனித்தனியாக பார்க்குறதுனால இன்னைக்கும் அந்த சொன்னிக்கல கண்டென்ட் இன்னைக்கு இங்கே ஜெயிக்குது. அதனால சார் உங்களால சார் எங்களுக்கும் பாதிப்பு. எங்க கதை எல்லாத்தையும் கேட்குறாங்க உங்கள்கிட்ட. கைக்குட்டை ராணி, தமிழ்நாட்டு எல்லா குடும்பத்துக்கும் அவர் தான் அமுத ராணி. ஆமா, தேவானி மேடம் அவங்க நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவானி மேடம். ரொம்ப பிடிக்கும் அவங்கள, ரொம்ப நான் அவங்க மேல அவ்வளோ மரியாதை எனக்கு. ஆமா, நான் எல்லாரும் பேசிட்டு சொல்லிட்டே இருப்பேன், ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். ஒரு 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 பெண்ணை பக்கம் மரியாதை வரணும், அவளை பார்த்து அவ்வளோ மரியாதை வரும். காரணம் இன்னைக்குள்ள நடிகர்களுக்கெல்லாம் அவங்க ஒரு உதாரணம். ஃபர்ஸ்ட் ஹோம்லியா நடிக்க ஆரம்பிச்சு எல்லா குடும்பத்திலையும் தான் குடும்பத்து பெண்ணா பார்க்க ஆரம்பிச்சாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பண்ண எல்லா படமுமே ஹோம்லி கேரக்டர் தான், குடும்ப பங்கான கேரக்டர் தான். எந்த ஒரு வகையுமே நம்ம ஒரு கவர்ச்சியை காட்டி ஜெயிக்கணும்னு ஒரு துளியோட நினைக்காத ஆர்டிஸ்ட் தான் தேவானி அவர்கள். நம்ம சில நடிகைகள் என்ன பண்றாங்க, குறை சொல்லு. ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது அவ்வளவு ஹோம்லியா இருக்காங்க. அந்த ஹோம்லிக்காகத்தான் ரொம்ப ஹோம்லியா இருக்காங்க, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு ரசிகர் உருவாகிறாங்க. அந்த குடும்ப பாங்கன தோற்றத்துக்காகத்தான் ரசிகர் உருவாகிறாங்க. அதனால வெற்றி அடைகிறாங்க. ஒரு 4 வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கவர்ச்சியை காட்டுறதுக்கு ஆர்வம் காட்டிடுறாங்க. ஒன்னே ஒன்று தீர்க்கமா சொல்லணும், உங்களுடைய குடும்ப பாங்கான தோற்றத்திற்கும் நீங்க ஏற்று நடிக்கிற குடும்ப பாங்கான அந்த கேரக்டரையும் கவர்ந்துதான் ஒரு ரசிகர் கூட்டம் வரும்போது நீங்க கவர்ச்சியா நடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அதை ரசிக்க மாட்டாங்க. அந்த உண்மையை தெரிஞ்சுக்குங்க. நம்ம எங்க வீட்டு பொண்ணுங்க பார்க்கும்போது அது கவர்ச்சி கட்டினா எப்படி பிடிக்கும்? அப்ப நீங்க குடும்பப்பாங்கன்னு தோட்டம் உங்களுக்கு இருக்கு, அதனால உங்களுக்கு ரசிகர் உருவாயிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலயும் அவங்களோட குடும்ப பெண்ணா பாக்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றி இன்னைக்கு மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியாக திகழ்கிறதுதான் தேவானி அவர்கள். நான் ஃபர்ஸ்ட் நான் ரஜினி ரசிகர். நான் முதல்ல ஒரு 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 நடிகைக்கு ரசிகர் ஆனதுன்னா எந்த நடிகை எனக்கு பிடிச்சதுன்னா அமலா. ஆமா, ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மயிலினி காலெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவ்வளவு காமெடியா இருப்பாங்க, எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அப்புறம் தொடர்ந்து வேலைக்காரனா இருக்கட்டும், அப்புறம் மம்முட்டி சாரோட படம் பண்ணாங்க, எல்லா படமும் அவ்வளவு காமெடி. அந்த கோமியா இருக்கிறதுக்காகவே நான் அவங்களுக்கு ரசிகர் ஆயிட்டேன். ஒரு படம், அந்த படத்துல பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க, அது பரவாயில்ல, ஓகே மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க. ஒரு டாப் டிஷர்ட் போட்டு அவங்கள ஓட விடுறாங்க. ஓட விட்டாலும் பரவாயில்ல, ஹை ஸ்பீட் ஷாட். டைரக்டர் அமலா அவர்களை ஹை ஸ்பீட்ல ஓட விட்டு அவங்க கவர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பா இருக்கு. ஏன்னா நான் ஹோம்லியா தான் அவங்களை பார்த்திருக்கேன். அப்போ அவங்க ஹோம்லியா பாக்குற ஒரு ஆர்டிஸ்ட் போய்
நீங்க செக்ஸா காட்டும்போது, கவர்ச்சியை காட்டும்போது அது எங்க மனசு ஏற்றுக்கொள்ளாது. இதை நிறைய ஆர்டிஸ்ட்ல புரியாம கவர்ச்சியா காட்டினா தான் நிலைச்சு நிற்கும்னு நினைக்கிறாங்க. என்னைக்கு கவர்ச்சியை காட்டுறீங்களோ அன்னைக்கு தளர்ச்சி ஆகும் மார்க்கெட். அதுக்கு சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் மூலதனமா இருக்கும். அவங்களுக்கு அந்த உடவாவுக்கும் அவங்க கவர்ச்சி இது கவர்ச்சிக்காக மட்டும்தான் தேட்டர் கூப்பிடுவாங்க. அவங்க நடிச்சு போட்டோம். கோமலி அவங்களை யாராவது கோமலிக்கு லுக்குக்காக, குடும்ப பாங்க தோற்றத்துக்காக உங்களை ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிங்கள். அப்பதான் இதே மாதிரி இன்னைக்கும் பேசப்படலாம். ஆமா. அப்புறம் இயக்குனரும் ஆயிட்டாங்க. கைக்குட்டை ராணி இயக்குனர், வாழ்த்துக்கள் மேடம். ஆமா. ஆர்டிஸ்ட் நடிகைகள் முதல்ல பானுமதி அம்மா இயக்குனர் ஆனாங்க. அப்புறம் லட்சுமி மேடம் இயக்குனர் ஆனாங்க. அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம் இயக்குனர் ஆனாங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் இயக்குனர் ஆயிருக்காங்க. நிறைய நடிகர்லாம் இயக்குனரை வெற்றி அடைஞ்சாங்க. பானுமதி அம்மா இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க. லட்சுமி அம்மாவும் இயக்குனரா வெற்றி அடைஞ்சாங்க. ஸ்ரீபிரியா மேடமும் இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க. அதே மாதிரி அந்த வருஷத்துல இந்த கைக்குட்ட ராணியும் மகாராணியாக உருவாக வேண்டும். அந்த ராணிக்கு ஒரு வெற்றி கிரீடம் தலையில சூட்ட வேண்டும். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. அப்புறம் இந்த மேடையில இன்றைய நாயகன் அப்படின்னா இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் பிச்சை. முதல்ல நம்மால் சதாசிவம் கூட்டு வந்தார் மினிஸ்டர். பேசிட்டார், சார் மினிஸ்டர் உங்களை அறிமுகப்படுத்துங்க சார், நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதுங்க சார் அப்படின்னா. சரி வாங்கிட்டேன். கூட வந்துட்டாங்க. யார் மினிஸ்டர் பார்த்து இவரை காட்டினாங்க. எந்திரிங்க சார், ஸ்ரீநாத் பிச்சை அப்படின்ட்டு. நான் என்னடா அது விஸ்வாமித்திர மாதிரி தலையெல்லாம் இருக்கு, ஆளை பார்த்தா இங்கிலீஷ் லெட்டர் மாதிரி தெரியலையே முதல்ல அப்படின்னு டவுட் ஆயிடுச்சு. பேரு அப்படின்னா ஸ்ரீநாத் பிச்சை. பிச்சையா? நான் ஏற்கனவே ரிஷி மாதிரி இருக்காப்புல, பேரு வேற பிச்சை. திருப்பி கொஞ்சம் என்ன அது உறுத்தலாச்சு. சரி ஓகே, அப்ப நானா சமாளிப்படுத்திட்டேன். பிச்சைக்காரன்னு படம் டைட்டிலே பிச்சைக்காரன் வச்சு படம் ஓடலையா? கோடீஸ்வரன் அவன் அப்படிலாம் எடுத்து சில படம் சில போகல, ஆனா பிச்சைக்காரன் படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட். ஓகே, ஒரு சமாதானம். அப்புறம் சுந்தர் பிச்சை, சூப்பர், உலக அளவில் வெட்டி அடிச்சு மனுஷன். அப்ப இந்த பிச்சை பேருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, திறமை தான் ஜெயிக்கு. சில பேர் சொல்லுவாங்க நெகட்டிவா பேர் வைக்க கூடாதும்பாங்க. பாக்கிராச படம் எல்லா படமுமே நெகட்டிவ் தான். ஒரு கை ஓசை நெகட்டிவ் தான். இப்ப ஒரு கை ஓசை வரும் வராதுல்ல, அது ஹிட். மௌன கீதங்கள், மௌனமா அப்படி கீதம் பண்ண முடியும்? மௌனமா கம்முன்னு இருக்கணும், அது மௌன கீதங்கள், அதுவும் நெகட்டிவ் தான். தூரல் நின்று போச்சு. பாக்கிராச பத்தி பேசும்போதுதான் டிஸ்டர்ப் பண்றது அவரை. அப்புறம் என்ன விஷயம் சாருக்கு தெரியாது. ஓகே சார், ஓகே சார், நன்றி. தூரல் நின்று போச்சு. இப்ப நம்ம ஒரு புடிச்சரை பிடிச்சு, நான் தான் ஃபர்ஸ்ட் படம் பண்றேன்னு வச்சுங்களேன், கதை சொல்லி கதை ஓகே போச்சு. பிடிச்ச ஒரு டைட்டில் கேட்கிறாரு, என்னப்பா டைட்டில்? சார் தூரல் நின்று போச்சு. கிளம்பிட்டுருவேன். ஏண்டா சொல்லும் போதே நின்று போச்சுங்கிற, விளங்கு போடாங்களாம். ஆனா தூரல் நின்று போச்சு என்ன ஹிட் சார்? இப்படி நெகட்டிவ் டைட்டில் வச்சு அவர் சக்சஸ் பண்ணாரு. யாரும் சொன்னா, அதனால பிச்சைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேற இது வேற. திறமை இருந்தா நம்ம நெகட்டிவ் பாக்கிராசர் மாதிரி நெகட்டிவ் டைட்டில் வச்சாலும் ஓடிடும். திறமை இருந்தா பேர்ல பிச்சை இருந்தாலும் இசையமைத்து ஒரு கோடிசன் ஆயிடுவார். அப்புறம் இவருக்கு எனக்கு ஒன்று ராசி இருக்கு, இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு 3 படம் இசையமைச்சிருக்காரு. ஒன்னு ரூ, அடுத்து இஎம்ஐ, இன்னொன்னு கொற்றவன் போயிட்டு இருக்கு. இது மூணு நான் நடிச்சிருக்கேன். அப்ப
அப்ப பிச்சைக்கு எனக்கு ராசி. அப்ப இது அப்ப நினைச்சேன், நம்ம இன்னைக்கு பிச்சை சொன்ன யோசிச்சுமே, அப்ப இது பிச்சை செஞ்சு எல்லாம் போய் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோமே, அப்ப பிச்சைக்கு நமக்கும் ஒரு ராசி இருக்கு. அதனால பிச்சையை வந்து வாழ்த்துறேன். ஆமா, நிறைய படம் நீங்க வந்து நிறைய 10, 20, 30, 100 கூட எடுக்கணும், அப்ப நான் நடிக்க முடியும். உங்களுக்கு ஒரு ராசி இருக்குல்ல. அப்புறம் ஆதவனையும் ஆதங்கம் வைக்கலாம் சார். ஆனா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிய. நான் கூட என்னடா வருஷத்துக்கு ஒரு படம் சொல்றாரு, ஒரு படத்தையும் கூப்பிட்டாங்க கூட இருக்கு. நல்ல திறமையான ஆளு. அந்த ஸ்பாட்ல டேரக்ட் அப்பப்போ கவுண்ட் அடிப்பாரு. அவ்வளவு திறமை இருக்கு, அவ்வளவு காம்படிஷன்ஸ் இருக்கு. இவர் பயன்படுத்திக்காம என்னடா வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படிங்கிறாப்ல. அந்த பிளாக் பாண்டி சும்மா இருக்கும் நண்பு சார். எப்பவுமே நண்பரால தான் பிரச்சனை இருக்குமே. கூட இருக்குன்னு புளி வரிப்பான். பாக்கெட் வச்சிருந்தாரு ஒரு பேட்டி இல்ல, அது முந்தான முடிச்சல 4 தோழிகள்ட்டு. அது மாதிரி கூட இருந்த பிளாக் பாண்டி சும்மா அப்புறம் ஒரு ஃபீல் பண்ணிட்டாரு. நானும் நினைச்சேன், சரி யாராவது நீ இப்ப ஃப்ரெண்ட்ஸ் படம் இருந்துச்சா நம்ம ஆளுங்க சொல்லணும், எப்ப நல்ல திறமைசாலிப்பா யூஸ் பண்ணிக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். பிளாக் பாண்டி அவர் யூஎஸ்ல இருக்கார் சார். அவர் எப்போ வருவாரோ அப்ப நடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிடுவாரு. அவரு சரி ஓகே, இது வேற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட் நம்ம அப்ப போச்சு எனக்கு. அப்போ நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர் யூஎஸ் செட்டில் ஆயிட்டாரு. அவர் இந்திய குடிமகனே இல்ல, முதல்ல தமிழ் குடிமகனே இல்ல. அவரு யூஎஸ் இந்திய குடிமகனுக்கு நான் ஏன் போடணும்? அப்புறம் நான் வந்து ஒரு அண்ணினா நினைச்சிட்டேன். அப்புறம் அவரு ஆதவன், நான் அஜித் மாதிரி வருஷம் ஒரு படம் பண்ணுவேன். அவர் காரஸ் போயிட்டாரு, ஒரு படம் பண்ணாரு. நீங்க யூஎஸ் போயிட்டு ஒரு படம் பண்றீங்க. இது நாங்களே பண்ணுவோம் நடிங்க. நீங்க உங்க ஆசைக்கு போயிட்டு ஒரு படம் பண்ண நாங்க ஃபீல் பண்ணணும். இதுக்கப்புறம் யூஎஸ் புறப்பம் கட் பண்ணுங்க, 6 மாசம் இங்கே இருங்க போச்சு. அதனால 6 மாசம் இங்கே இருங்க, அந்த இந்திய குடியுரிமையை ரெனியூ பண்ணுங்க. ரெனியூ பண்ணிட்டு 6 படம் நானே தந்துறேன். இந்த எத்தனை டேர் இருக்காங்க எல்லாரும் பொறுப்பு. பிளாக் பாண்டி அந்த பிளாக் அவரு உடனே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வேணான்னாங்க, அது அவங்க வேணான்னாங்க. இவர் அந்த பிளாக் பாண்டி நீ பாண்டியன் கூப்பிடுங்க, அது பாண்டி சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. அடுத்தவங்க கட் பண்றதுலயே இருக்கிறது. அவரு வாய்ப்பு கட் பண்றாரு, இவர் ஒரு பட்டத்தை கட் பண்றாரு. ஆனா பிளாக் பாண்டியை மாத்தவே முடியாது. ஏன்னா பிளாக் பாண்டிங்கிறது அவர் ஒரு கலருக்கா வச்சது. அதனால அது சேர்ந்து சார், அது சேர்ந்துதான் பிளாக் பாண்டி. அப்புறம் இந்த படத்துல ஒரு பாடல் அதுதான் வந்தாங்க. முதல்ல எழுதி வாங்கிட்டு அப்புறம் நடிக்க வச்சுட்டாங்க. அந்த பாட்டு தான் அந்த அசுக்கு புஸ்கு மட்டும் பாட்டு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு டைப்பா எழுதினேன். அவங்க எல்லாரும் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இல்லை சார், நீங்க விஜய் படத்துல ஓபன் சாங் எழுதுவீங்களா? ஆமா, அது மாதிரி பவர்ஃபுல்லா ஒண்ணு. அது விஜய்க்கியா? இல்லை சார், அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் சார். சரி நான் விட்டேன். சரி ஆசைப்படுறாங்களே, சரி ஒன்று அடிச்சுட்டேன். அடிச்சுட்டு ஆனா இந்த பேரு தான் பிச்சை, நம்மள பிச்சை எடுத்துட்டாரு. ஆமா சார், டென்ட்டுக்கு வாங்குங்கிறாரு. நீங்க டென்ட்டுக்கு வாங்குங்கிறேன் சார். கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு இப்படிதானே, அப்போதான் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு நிரப்பி அனுப்பியாச்சு. நான் டவுட்ல இருந்தேன். அப்புறம் சாங் போட்டு கேட்டாங்க. போட்டு காட்டணும் போது இன்னும் பயந்துருச்சு. விஜய் சார் மாதிரி பாட்டு எழுத சொல்லும் போது பயம் இல்லை. சாங் போட்டு காட்டும் போது எனக்கு விஜய் சார் பேசுறது வந்து போகுது. என்னடா இங்க டெம்பிள் அடிச்சிருக்காங்களே மனுஷன், ஏன் புது ஹீரோ புதுசு இன்னொன்னு போறாங்களேன்னு பயம் இருந்துச்சு. அப்புறம் முடிச்சுட்டு ஒரு நாள் போட்டு காட்டினாங்க. மாஸ்டர் சுரேஷங்க சூப்பர் சார், பெண்டு கல்விக்காரன் அவரு அப்படி வச்சிருப்பாங்க. ஏஆர்எஸ் படத்துல விஜய் சார் எப்படி ஆடினாரோ அது மாதிரி முட்டி போட்டு புரண்டு நாட வைக்கணும், அங்கி பிட்ட போட்டாங்க இருக்கு. அவர் சொல்லி பார்த்துருப்பாரு, தம்பி உண்டு நீங்க அதுவும் கொடுங்க. ஆனா சார் நல்லா ஆட வச்சிருக்கீங்க சார். ஒரு புது இருந்தவங்க ஆட மாதிரி தெரியல. ஒரு நல்ல ஒரு சாங் சில புதுசு ஆடுறவங்க போது நமக்கு கொஞ்சம் ஓவரா தெரியும், மிக தெரியும். இந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு புதுமுகம் இந்த மாதிரி ஆடிக்கான்னு தெரியல. யதார்த்தமா நல்லா அமைஞ்சு வச்சு. வாழ்த்துக்கள் சதாசிவம். ஆனா இவர் அஸ்வின் சொல்றாரு,
ஆனா இவர் ஏசன மாதிரி இல்லை, அவர் பாய்க்கிற ஸ்டேஷன் மாதிரி இருக்காரு. நம்ம உள்ளி டைரக்ஷன் தான் ஒதுக்கிட்டோம். ஏதோ என் படத்துக்கு ஒரு சீன் வருமே, அவ்வளவுதான். இவர் வந்து பாய்க்கிற நினைச்சிட்டு தான் இவர் இருந்திருக்காரு. சும்மா நம்மள சொல்றது குருநாதன். பாய்க்கிறது தான் அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அது மாதிரி அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அப்ப நீ வந்து பாய்க்கிறதோட அசிஸ்டன்ட் தான், அவரோட அசிஸ்டன்ட் தான். அவன் உனக்கு வந்து மானசிக குரு பாய்க்கிற சார் தான், இண்டஸ்ட்ரிக்கு அவர் தான், உங்களுக்கும் அவர் தான். இன்னைக்கு சார் வந்து வாழ்த்துறதே உங்களுக்கு பெரிய பாக்கியம்ப்பா. அப்புறம் இந்த இஎம்ஐ டைட்டிலுக்கு வருவோம் சார். சீக்கிரம் முடிச்சிடும் சார். சார் படம் முடிப்பான், இதை ஆரம்பிச்சுட்டானே 2 நிமிஷம். ஏன்னா எல்லாம் பேசி விட்டு படத்துக்கு பேசி வச்சுக்கல, இவங்க கொண்டு அப்படியே என்ன சார் வந்து வேலையை பண்ணாம விட்டீங்கிட்டு. இஎம்ஐ நிறைய சொல்லிட்டாங்க. இது என்னன்னா, அந்த இஎம்ஐ வந்து நாமளுங்க பைக்கை வாங்கிடுவாங்க, காரை வாங்கிடுவாங்க, வீட்டை வாங்கி விடுவாங்க. பைக்கை வாங்கிவிட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம்ல கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3-4 வருஷம் கட்ட மாட்டாங்க. அவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நல்லா சோத்தை கட்டிக்கிட்டு அந்த ஈவினிங் அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறா ஆபீஸ்க்கு. எத்தனைக்கு 8 மணிக்கு கிளம்பிடுவாப்ல. கரெக்டாக 9 மணிக்கு வருவான். டிங் டிங்குமா. கதை தோக்க யாரு? அவர் ஒய்ஃப். இஎம்ஐ வாங்குறது கணவன். அதை வந்து பண்ற டார்ச்சரா இருக்குன்னு உங்களுக்கு பேசுற தோரணம் இருக்கும்ல, அவன் ஆதரவு மாதிரி தான் பேசுறது அப்படி இருக்கும். எங்க உங்க புருஷன் எப்போ வருவாரு, போன் பண்ணுங்க. அப்புறம் இல்லைங்க போன எடுக்க மாட்டாரு, நாங்க போன எடுக்க மாட்டாரு, நீங்க முன்ன எடுங்க. போடுங்கம்மா, ஸ்பீக்கர் போடும். அதுல ஸ்பீக்கர் போடுக்கணும். இத அப்புறம் இப்படி சமாளிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வரும் 4 மணி போல. வந்துட்டாரா உங்க புருஷன் போனவரு நைட்டு 12 மணி வந்தா கூட அவங்க கலவிட மாட்டாங்க. ஒய்ஃப் லேட்டா வந்தா கூட கலவிட மாட்டாங்க. இவன் வந்து கலப்பாரு, இன்னும் வரல உங்க புருஷன். அது சரி, மறுநாள் 2-3 நாள் கழிச்சு இவன் வந்து பெல் அடிப்பான். அந்த மாதிரி கதவு திறக்கிறதா வேணாமா? வந்திருக்கிறது யாரு? சொந்தக்காரன் வந்திருக்கானா, இல்லை ஒரு கடன் கேட்ட கடன் கொடுக்க வந்திருக்கானா? அப்போ திறக்காம போச்சுன்னா இப்போ டென்ஷன்ல வந்து யாருன்னு பாக்குறேன்ட்டு அதுக்கப்புறம் மொட்டை மொழி வெட்டி போவாங்க. ஆனா பைக் வந்து நிற்கும், நிப்பானா திறக்கவே மாட்டாங்க. பயம். ஒன்னும் கழிச்சு பார்ப்பாங்க, வெளியவே நிற்பான், அது திறக்க முடியாது, பயம். இதுல புருஷன் லோன்ல வாங்கி பைக்கை வாங்கி அவன் கிளம்பி போயிட்டான், ஆஃபீஸ் நிம்மதியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்க வந்து இஎம்ஐக்கு வசூல் பண்ண வராங்கல்ல, இவங்களை மாட்டிட்டு ஒரு பொம்பளை யோசிச்சு பாருங்க சார். அதை எதிர்கொள்றது யாரு? லேடிஸ். அப்போ நம்ம இஎம்ஐ வாங்கிட்டு நம்ம பைக் ஓடி சர்னு போயிடும். இங்க பதில் சொல்றது, வெளியே வர முடியாம நிக்கிறது, அவன் அசிங்கமா ரொம்ப கேவலமா கேட்பான். ஒரு ஸ்டேஜ்ல போவான்றான், என் புரிச்சு நீ பேச மாட்டியா? அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்? இஎம்ஐ ஆம்பளைங்க வாங்குற இஎம்ஐயால பாதிக்கப்படுறது பெண்கள் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நம்ம இல்லைன்னா லேடிஸை டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்க அசிங்கமா பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இதுல ஒண்ணு தப்பிச்சிட்டாங்க. என்னன்னா, நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா 5 மணி 6 மணிக்கு வரான், 7 மணிக்கு வர்றது இருந்துச்சு. 7 மணிக்கு வெளியடிக்கிறது, கால தட்டுறது. அப்படி இதுல பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு. 6 மணிக்கு மேல இந்த இஎம்ஐ வசூல் பண்ணவங்கள வீட்டுக்கு போக கூடாது, இந்த போன் பண்ணிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. 6 மணி 6:30 வந்து இவங்க வந்தாங்கன்னா, கடன் கேட்டு வந்தாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால நிறைய பேர் நீ தப்பிச்சாங்க. கரெக்டா அவன் ஆபீஸுக்கு முடிச்சுட்டு வெளியே டீலாம் சாப்பிட்டு டைம் பாக்குறது 7 மணி ஆச்சா, அதுக்கு வீட்டுக்கு வர்றது. ஆமா, இது வரைக்கும் போனதுல இருந்து வர வரைக்கும் சமாளிக்கிறது
லேடிஸ். அது குடும்பம். நீ வா 25,000 சம்பளம். நீ லோன் ஆசைப்பட்டு லோன் காரே லோனை வாங்கிவிட்டு மாசம் மாசம் 20,000 லோன் கட்டுற. மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 5,000. இந்த 5,000 குடும்பத்தையும் சமாளிக்கணும். வாங்க லோனுக்கு இஎம் வாங்கி வசூல் பண்ணுவாங்கல்ல, இவங்களையும் சமாளிக்கணும். அது பொங்கல் என்ன பண்ணும்? இதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத இந்த இஎம் படம் சொல்லியிருக்கு. படம் பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் பொழுதுபோக்க பார்க்க கூடாது. இது பொறுப்போட பார்க்கணும். பொழுதுபோக்க பார்க்குற படம் வேற, ஒரு பொறுப்போட பார்க்க படம் வேற. இந்த இஎம் நம்ம பொறுப்போட பார்க்கக்கூடிய படம். வாங்கலாம். நமக்கு மாசம் 40,000 சம்பளம் வருதா, அப்போ 5,000 இஎம் கட்டுற மாதிரி நீங்க பைக்கையோ இல்லை காரோ வாங்கலாம். மிச்ச பணத்துல அவங்க வீட்டில் அவங்க குடும்பம் நடத்துவாங்க, சமாளிப்பாங்க. இல்லையே இப்போ செலவு எப்படி தெரியாது. ஸ்கூல் ஃபீஸ் எனக்குலாம் இங்க பார்த்தா 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஏழை வர்றான். மருத்துவம் சும்மா வயிற்றுலும் ஹாஸ்பிட்டல் போனா போதும், 1 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை அவன் பிடிக்கிறான். இப்ப மருத்துவத்துல ஹாஸ்பிட்டல்ல ஒரு பக்கம் கொள்ளை அடிக்கிறான். கல்வியில அண்ணா டைம் வச்சு கிளம்புங்கண்ணே. உங்க டைம் வச்சுனா உங்களை இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன். நீ கிளம்புங்க. இந்த மாதிரி வரக்கூடாது. நான் அடிக்கடி பாக்குறேன். நான் பிசினஸ் பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல. அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். உங்க டைம் வச்சுக்கலாம். யாரு பிரச்சனை? கொஞ்சம் இல்ல ரெகுலர் பார்த்துருக்கேன். அது எனக்கு கோவம் இருக்கு. நான் இன்னொரு பேசுவேன் சார். சார் மன்னிச்சுங்க சார், நான் அருமையாக பேசுவேன். இது நீங்க உள்ள டைம்ல அதோட முக்கிய வேலை தான் கிளம்புங்க. இது எதுக்கு வந்திருக்கியா? முடிச்சா பாருங்க. நாங்க வற்புறுத்தல ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு விஷயத்துல ஒரு விமர்சனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது ஜோக்கரை பேசிக்கிருக்காங்க. அப்போ 40,000 50,000 சம்பாதிக்கும் போது 20,000 இஎம்ஐ கட்டணும், பிரச்சனை இல்லை. எப்படி சமாளிச்சலாம்? ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் கொள்ளடிக்கிறான், ஒரு பக்கம் ஸ்கூல்ல கொள்ளடிக்கிறாங்க. எப்படி வாழ்றது? இது இஎம்ஐ கட்டிட்டு இதுன்னு வாழ்க்கையை இழந்துக்கூடாது. என்னன்னா ரோட்ல வாழ மாட்டோம். வாடுறதுக்கா போராடிக்கிட்டே வாழ்ந்து செத்துருவோம். சம்பாதிக்க வாடுறதுக்கா போராடுறதுக்கா? வாழ்றதுக்கு. அப்போ சம்பாதிச்சு வாழணும்னா, சந்தோஷமா நிம்மதியாக வாழணும்னா நம்ம இஎம்ஐல கொஞ்சம் தப்பிக்கணும். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு என்ன 2 போதை. ஒன்னு டாஸ்மாக்ல சரக்கு அடிச்சுட்டு அந்த போதை, இன்னொன்னு இஎம்ஐல பணம் வாங்கிட்டு சந்தோஷம் பண்ற இந்த போதை. இந்த 2 போதையுமே ஒழியணும். நன்றி, வணக்கம்.